வணக்கம். 2025 ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். எதிர்பார்த்தது போலவே ஜூன் 29, 30 மற்றும் ஜூலை 1 மழை வாய்ப்பு இல்லை. அறுவடை திட்டமிட்டவர்கள் சரியாக பக்குவமாக அறுவடை செய்து தானியங்களையும் வைக்கோலையும் மீட்டெடுத்து விட்டார்கள். இன்னும் மீட்டெடுக்க வேண்டியவர்கள் நாளை மதியத்திற்குள் மீட்டெடுத்திருங்கள். முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும். நாளை ஜூலை 2 மாலையிலிருந்து ஆங்காங்கே இடி மழைப்பொழிவும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையும் மீண்டும் தொடங்கி இருக்க போகிறது. ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை பிடிப்பு, குறிப்பாக வடகடலோரம் வடபுல் மாவட்ட பகுதிகளில் தினசரி மழை இருக்கும். டெல்டாவிலும் இருக்கும், உள்ளேயும் இருக்கும், அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கும். ஆனால் வடகடலோரம் வடபுல் மாவட்ட பகுதிகளில் சற்று கூடுதல் பரப்பில் மழை தெரிகிறது. கர்நாடக எல்லையோரம் தொடங்கி ஆந்திர எல்லையோரம் மற்றும் வங்கக்கடலோரம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை 2ஆம் தேதி கொடுக்க போகுது. மாலை இரவு தான் 3 மணிலிருந்து 12 மணிக்குள்ள ஏதேனும் அரை மணி நேரம் பெய்யும். அந்த மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் 3, 4, 5 தேதிகளில் கிடைக்கும். வரக்கூடிய இந்த மழைப்பொழிவு 9ஆம் தேதி வரை ஆங்காங்கே இருக்கும். 10ஆம் தேதி 11ஆம் தேதி மீண்டும் ஒரு இடைவெளி கிடைக்க இருக்கிறது. தென்மேற்கு பருவமழையும் 9ஆம் தேதி வரை இருக்கும். 10ஆம் தேதி 11ஆம் தேதி இடைவெளி கிடைக்கும். அந்த இடைவெளியில நீங்கள் அந்த நேரத்தில் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யணும். 12ஆம் தேதியிலிருந்து இதை விட கூடுதல் மழை தெரிகிறது. மாலை இரவு இடிமழை பொழிவும் தென்மேற்கு பருவமழையும் ஜூலை 12லிருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தெரியுது. அதே போல மாத இறுதி வாரத்திலையும் நல்ல மழை இருக்கு. செப்டம்பர் அக்டோபரும் இருக்கு. அக்டோபர் 2வது வாரத்திலிருந்து மிக தீவிரம் இருக்கு. ஆக தென்மேற்கு பருவமழை அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து அணைகளை நிரப்பியே வைத்திருக்கும். வெப்பச்சலன இடிமழை பிடிப்பும் அவ்வப்பொழுது பெய்யும். மழைநீரை சேகரித்து திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும். நன்றி.